ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்குங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நாள். ஏன்னா நேற்று நடந்த சம்பவங்கள் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் நல்லா சரிவடைஞ்சது. பயங்கரமாக சரிவடைஞ்சது. சாதாரணமாக சரிவடையில் பயங்கரமாக சரிஞ்சிருச்சு. இதுக்கு காரணங்க, முக்கியமான காரணங்க, Iran wants US to stay out of fight with Israel or face attacks on troops. Iran sent a message to the Biden administration through several Arab countries for this week. If the US gets involved in this situation, fighting between Israel and Iran, US forces in the Middle East will be attacked. இது நடக்கிறதுக்கு அது என்னன்னா, முதல்ல நம்ம ஈரான் இஸ்ரேல் மேலே வார் அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணி ஈரான் மிடில் ஈஸ்ட் அரப் கண்ட்ரிஸ் மூலமாக அமெரிக்கா பிரசிடென்ட் பைடனுக்கு தகவல் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் தலையிடாதீங்க. நீங்கள் தலையிட்டால் நாங்கள் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவுடைய மிலிட்ரி கேம்ப்ஸ் மேலே பயங்கரமாக அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் நிறைய பயங்கரமாக நேற்று பார்த்திங்கன்னா அமெரிக்கா மார்க்கெட்டெல்லாம் பயங்கரமாக அடிபட்டு போச்சு. சடனாக எப்போ இந்த செய்தி வந்ததோ, ஈரான் போய் அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுக்குதுன்னா பாருங்கள் எப்படி இருக்கும். நல்லா சாஃப்டாக அருமையாக நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு சாஃப்டாக நல்லா போயிட்டு இருந்தது. எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற டைமில் நல்லா மார்க்கெட் மேலே போகுதே என்ற டைமில் சடனாக ஒரு ஆட்டம் பாம்பு போட்ட மாதிரி தூக்கி போட்டான் ஈரான்காரன். இது நடந்ததால் என்ன ஆச்சுன்னா, மிடில் ஈஸ்டில் பயங்கரமாக டென்ஷன் வந்துடுச்சு. அவங்கள பயங்கரமாக பயப்படுறாங்க. ஏன்னா ஈரான் இஸ்ரேல் எல்லாம் இருக்கிறது அங்கே தான், மிடில் ஈஸ்டில் தான் இருக்குது. இங்கே அவங்க ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் வார் வந்ததுன்னா கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறது நம்ம அரப் கண்ட்ரிஸ். துபாய், ஷார்ஜா, குவைட், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே, மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே நல்லா பாதிக்கப்படும். அதால் அவங்க பயங்கரமாக பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு கொடுக்கறது, மிலிட்ரி பாதுகாப்பு கொடுக்கறது அமெரிக்கா தான். அமெரிக்காக்காரனுக்கே வார்னிங் எப்போ அனுப்பிச்சிருக்கானோ அதால் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்போது நான் அது படித்து காட்டுறேன் உங்களுக்கு. Iran sent a message to the Biden administration through several Arab countries earlier this week. If the US gets involved in the fighting between Israel and Iran, US forces in the region will be attacked, 3 US officials told. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் சொன்னல, ஈரான்காரன் வார்னிங் கொடுத்துருக்கான் கிளியராக அமெரிக்காக்காரனுக்கு, நீ இதில் தலையிடாத, நீ தலையிட்டன்னா உங்கள் ஸ்தாவரங்களை, மிடில் ஈஸ்டில் இருக்கிற உங்கள் ஸ்தாவரங்கள் எல்லாமே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு கிளியராக மெசேஜ் கொடுத்துருக்கான். இதால் நேற்று ராத்திரியிலேருந்து நேற்று சாயந்தரமே 7 மணிக்கு அமெரிக்கா மார்க்கெட் நல்லா ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த தகவல் வந்தவுடனே கிடுகிடுன்னு பயங்கரமாக சரிவடைஞ்சு போச்சு. அமெரிக்கா மார்க்கெட் இல்லாமல் மிச்சம் நிறைய நாடுங்க, அந்த டைமில் ட்ரேடிங் நடக்கிற நாடுங்க எல்லாமே பயங்கரமாக அடிபட்டு போச்சு. எல்லாம் குளோபல் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே பயங்கரமாக அடிபட்டு போச்சு. இப்போது
நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எத்தனை நாள் இந்த வார்ன்றது, இந்த நிலைமை இன்னும் எத்தனை நாள் இருக்கும், எப்போ எது வரைக்கும் சரிவு வரும். முக்கியமாக சரிவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிட்காயின் நேற்று இந்த செய்தி இந்த முன்னால் 71,000 கிட்ட இருந்தது. சடனாக இந்த செய்தி வந்த உடனே ஒரு $6,000, கிட்டத்தட்ட $6,000 சரிஞ்சு $65,500 கிட்ட வந்தது. அங்கேருந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆச்சு பிட்காயின். ஆனால் இதில் நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்ட் காயின்ஸ். பிட்காயின் தவிர்த்து ஆல்ட் காயின்ஸ் மிச்சம் எல்லாமே எத்தீரியம், சொலானா, மேட்டிக், பால்காடாட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ரம், ஃபேந்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காயின்ஸ் எல்லாம் 20% சரிவு வந்தது. ஒரு நாள் ஒரு நைட்டில் 20% சரிஞ்சு கீழே வருதுன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பயங்கர டென்ஷனாக இருக்கும். ஆனால் என்னால் சொல்ல முடிஞ்சது என்னன்னா, இது மாதிரி நிகழ்வு வரும். ஆனால் பைடன் சார், யுஎஸ்ஏ பிரசிடென்ட் பைடன் சார் இந்த சிச்சுவேஷனை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வருவார்ன்றது புரிய மாட்டேங்குது. பார்க்கணும். கொண்டு வந்துட்டார்னா கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 2-3 நாள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த வாரம் கொஞ்சம் பார்க்கணும் எப்படி மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும், நம்ம இந்த நியூஸ் வச்சு எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்க்கணும். இதில் மெமி காயின்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஷிபா காயின் 2200 சீரியல் கிட்ட வந்துருச்சு, டவுன் ஆகி. ஃப்ளாக்கி டவுன் ஆச்சு, பாங்க் டவுன் ஆச்சு, புக் ஆஃப் மெமி டவுன் ஆச்சு. எல்லா காயின்ஸும், எல்லா ஆல்ட் காயின்ஸும் டவுன் ஆச்சு. இது அதுன்னு இல்லை. பால்காடாட்டெல்லாம் ரொம்ப கீழே வந்துடுச்சுன்னா பயமாக இருக்குது, எங்கே போகுது இந்த மார்க்கெட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொரோனா டைமில் ஒரு சரிவு பார்த்தோம் கிரிப்டோ கரன்சியில். அடுத்தபடியாக ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பத்தில் பார்த்தோம், ஒரு சரிவு பார்த்தோம், பயங்கர சரிவு. ஆனால் இந்த வாட்டி இந்த வார் எது வரைக்கும் நீடிக்கும், எப்போ இது செட்டில் ஆகும், எப்படி ஃப்யூச்சரில் இது டர்ன் ஆகும்ன்றது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயந்தான் இது. அதால் இன்னைக்கு யாராவது கொஞ்சம் மார்ஜினில் இருந்தால் கூட உங்கள் இஷ்டம், நான் ஏன் சஜஷன் சொல்கிறேன், முடிஞ்சால் எக்ஸிட் ஆகிட்டு கொஞ்சம் திருப்பி சிச்சுவேஷன் நார்மலுக்கு வந்தப்புறம் என்ட்ரி எடுத்துக்கிறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் யோசித்து பாருங்கள். ஆனால் நிலைமை மாத்திரம் மோசமாக தான் இருக்குது. இன்னும் சரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சரிவு எவ்வளோ தூரம் வரும் என்னன்றது தெரியல. ஏன்னா எல்லா ஆல்ட் காயின்ஸும் சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. இந்த காயின் அந்த காயின் இல்லை, எல்லா காயினுமே எந்த காயினும் கூட சப்போர்ட் ஜோன்ஸை நிற்கலை, சப்போர்ட் ஜோனில் நிற்கலை, கீழே சரிஞ்சுது. கொஞ்சம் ரிவைவ் ஆனது எதுனா நம்ம பிட்காயின் தான். தற்சமயம் $67,000 கிட்ட இருக்குது. ஏன்னா பிட்காயினுக்கு ஒரு நியூஸ் என்னன்னா, திங்கக்கிழமை 15ஆம் தேதி நம்ம ஹாங்காங் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிட்காயின் ஸ்பாட் ETF ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அது பண்ணுறாங்களா இல்லை அவங்களும் போஸ்ட்போன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இதில் வேறு சைனாக்காரன் வேறு பூந்து விளையாடுறான். அவனுக்கு எப்பவும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு திரும்புல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சைனாவில் இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எப்படியாவது மார்க்கெட் பிட்காயின் கீழே கொண்டு வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோ சுலபம் கிடையாது, பிட்காயினு கீழே இறங்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் எனக்கு பயம்தான் இந்த ஆல்ட் காயின்ஸு, மெமி காயின்ஸு இவ்வளோ சரிஞ்சு இருக்குது, இங்கேருந்து எப்போ ஏறும் மேலே அப்படின்றது தான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நேற்று ராத்திரியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா
கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட $30 trillion லாஸ் ஆகி போயிடுச்சு. இது சாதாரண லாஸ் இல்லை, பயங்கரமான அடிபட்டு போச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகும், எது வரைக்கும் போகும்னு யாராலையும் சொல்ல முடியல. அதால் கொஞ்சம் ஆனால் டென்ஷன் ஆகாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க என்ன பண்ணணும், அடுத்தபடியாக என்ன பண்ணணுன்றது. கொஞ்சம் திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் அது பாருங்கள், நீங்களும் யோசித்து பாருங்கள். ஆல்டர்னேட் நமக்கு இருக்கிறது, ஒன்று ஹோல்ட் பண்ணணும், தைரியமாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறவங்க லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் வார்ன்றது இன்னைக்கு இப்போ புதுசு இல்லை, நிறைய வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஏதோ ஒரு தீர்வு வரும். ஆனால் என்னன்னா இந்த வாட்டி அமெரிக்காவுக்கே அவன் பயங்கர வார்னிங் கொடுத்துருக்காருன்னா கொஞ்சம் சீரியஸாக எடுத்திருக்காங்க. மண்டே நமக்கு கரெக்டாக கிளியர் பிக்சர் வரும், என்ன ஃப்யூச்சரில் நடக்க போகுது என்னன்றது தெரியும். அதால் யாரும் பயப்படாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆவரேஜிங் அதெல்லாம் இப்போ பண்ணாதீங்க, ஆவரேஜிங்கோ திருப்பியும் ஃப்ரெஷ் பையிங்கோ இப்போ எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணுங்கள், மண்டேக்கு மேலே பார்க்கலாம் எப்படி சிச்சுவேஷன் மாறுது, திருப்பியும் மார்க்கெட்டு ரிவைவ் ஆகுதா, எப்படி மேலே போகுதா, எப்படி போகும் என்னான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு எந்த காயின் வாங்கினாலும் வாங்குங்க. பார்த்துக்கிட்டு என்ட்ரி பொசிஷன் என்ட்ரி எடுக்கிறது, ஆவரேஜ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணுறது தான் நல்லது. ஆனதாச்சு யாராலும் இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இஷ்யூஸ் இது யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி வரும், சகஜம்தான். நம்ம எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். அதில் இந்த நிறைய பாதிக்கப்படுறது ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று அமெரிக்கா சென்ட்ரல் பேங்க், ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல ஒரு மெம்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரு எக்கனாமிக் டேட்டா ஒன்று வந்தது. அது கொஞ்சம் வீக்காக இருக்குது, இன்ஃப்ளேஷன் டேட்டா. அது வீக்காக இருக்கிறதால அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் மெம்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனடியாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, நடக்கிற விஷயம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி, ஆக்சுவலாக முதல்ல அவங்க சொன்னது இந்த வருஷம் 3 இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கிடச்சிருக்கோன்னாங்க, பிறகு 2னாங்க. இப்போது இந்த வருஷம் ஒரு ரேட் கட்டிங் பண்ண தான் முடியும் அப்படின்ற மாதிரி வார்த்தை அடிபடுது. வரத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்குது, இதெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, ஏன்னா 15ஆம் தேதி ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் மீட்டிங் இருக்குது, அவங்களும் அறிக்கை வெளியிடுவாங்க. என்ன பண்ண போகிறது, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க என்னன்றது கிளியராக சொல்லுவாங்க, அதுவும் தெரியும். முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது இந்த ஈரான் இஸ்ரேல் வார் எது வரைக்கும் போகும், மிடில் ஈஸ்டில் டென்ஷன்ஸ் எப்போ குறையும். ஏன்னா நேற்று இந்த நியூஸ் வந்த உடனே டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காகி போச்சு. கோல்டு கூட, ஆக்சுவலாக கோல்டு லைஃப் டைம் ஹையில் இருக்குது, கோல்டு கூட சரிஞ்சிருக்கு, கீழே வந்திருக்கு. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பயப்படுறாங்க இன்வெஸ்டர்ஸு. அந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு. இது எதிர்பார்க்காத நிலைமை, யாராலையும் இது சொல்ல முடியாத நிலைமை இது. அந்த மாதிரி நிலைமை வந்தது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதால் திங்கட்கிழமை வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள், எப்படி டெவலப்மெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கிறதா இல்லைன்னா எக்ஸிட் ஆகி திருப்பியும் பொசிஷன் எடுக்கிறதா என்னன்றது முடிவு எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.